இந்த மாதிரி ஒரு அரைக்கீரை அறுவடை இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாதுங்க. நம்மளும் மாடி தோட்டம் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அரைக்கீரை வந்து நான் கடையிலேருந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டு நெறையலாம் வளர்த்து பார்த்துருக்கேன். எப்படி பார்த்தாலும் விதைச்சேன்னா ஒரு 2, 3 தடவ தான் பறிப்பேன். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அதில வளர்ச்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனா இந்த வாட்டி போட்டது என்னமோ அவ்ளோ சக்ஸஸ்ஃபுல்லா சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு வேளை நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே விதை எடுத்து போட்டதுனாலயா என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எடுத்த விதையில வந்து நல்ல முளைப்பு திறன். போட்டதுக்கு அதுக்கும் ஒரு 5 தடவைக்கு மேலேயே அறுவடை பண்ணியிருப்பேன். அது இல்லாத எல்லா தொட்டிலையும் அங்கங்கே வேறு விதை விழுந்தும் முளைச்சி கிடந்தது. நம்ம பிடுங்கிட்டே இருக்கிறப்ப ஒரு மொரட்டு மண்புழு, சரி அப்படியே உள்ளே போன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாச்சு. பால்கனி, மாடி தோட்டம் எல்லாத்துலேயும் சேர்த்து பார்த்து ஒரு 2 கட்ட அளவுக்கு அரைக்கீரை பறித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து தக்காளி, இந்த தக்காளி எல்லாத்தையும் செடியெல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டு, அடுத்தது சிறுகீரை, அரைக்கீரை அந்த மாதிரியே விதைச்சிக்கலான்னு இருக்கேன். ஒரு 3 குட்டி குட்டி தக்காளி அதை பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 வேங்கேரி கத்திரிக்காய் இருந்துச்சு. வெயிலில் எல்லாமே குட்டியாக தாங்க வருது. அதுக்கப்புறம் பூ தான். மல்லி ஒரு 3 நாள் சேர்த்து வச்சுட்டேன்னா என் தலைக்கு மல்லி வந்துடும். அப்படியே செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ் பூத்திருந்தது, அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் இன்னைக்கான அறுவடை. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.